வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐசரி கே கணேஷ் தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கர திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. The Chennai Silks in Mega Summer Sale. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. தேர்தலில் நம்முடைய கட்சியின் சார்பில் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் தேர்தல் பணிக்குழு நியமனம் செய்யப்பெற்று ஆங்காங்கே தோழர்கள் தொகுதி வாரியாக கட்டுக்கோப்பாக இருந்து சிறப்பாக பணியாற்றியிருக்கிறார்கள், ஒரு சில தொகுதிகளை தவிர. அது தொடர்பான தகவல்கள் திரட்டப்பட்டு வருகின்றன. குறிப்பாக நாம் போட்டியிடாத பிற தொகுதிகளில் நம்முடைய தோழமை கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு தேர்தல் பணி ஆற்றியதில் ஒரு சில தொகுதிகளில் இருந்து தோழர்கள் ஒற்றுமையாக இருந்து பணியாற்றவில்லை என்கிற தகவல்கள் வந்துள்ளன. அது குறித்து தகவல்கள் திரட்டப்பட்டு வருகின்றன. என்றாலும் கூட மிகச்சிறப்பாக நம்முடைய முன்னணி பொறுப்பாளர்கள் தோழமை கட்சிகளின் வேட்பாளர்களுடைய வெற்றிக்கு பணியாற்றியிருக்கிறார்கள், தீவிரமாக வாக்கு சேகரித்திருக்கிறார்கள். தோழமை கட்சிகளை சார்ந்த வேட்பாளர்கள் விடுதலை சிறுத்தைகளின் பணிகள் குறித்து என்னை தொடர்பு கொண்டு பெருமிதத்தோடும் நன்றியோடும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அந்த வகையிலே நான் களப்பணி ஆற்றிய அத்தனை தோழர்களுக்கும் என்னுடைய பாராட்டுதல்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திமுக கூட்டணிதான் பெரும் வெற்றியை பெறும் என்பதிலே இரண்டாவது கருத்து இருக்க முடியாது. திமுக அல்லது திமுக கூட்டணிக்கு எதிரான வாக்குகளை பலர் போட்டி போட்டு பிரிக்கிறார்கள், பங்கு போடுகிறார்கள். பொதுவாக திராவிட கட்சிகளுக்கு திமுக அதிமுக ஆகிய இரு கட்சிகளுக்கு எதிரான ஒரு கருத்து இந்த அரசியல் களத்தில் நீண்ட காலமாக இருந்து வருகிறது. எதிர்ப்பு வாக்குகளும் இருந்து வருகின்றன. அந்த எதிர்ப்பு வாக்குகளை ஒவ்வொரு காலகட்டத்தில் அவ்வப்போது தோன்றிய மாற்று அரசியல் சக்தி என்று அடையாளப்படுத்திக் கொண்ட அரசியல் கட்சிகள் பெற்றிருக்கின்றன அல்லது பங்கு போட்டிருக்கின்றன. ஆகவே இந்த முறை திமுகவை எதிர்த்து அல்லது திமுக கூட்டணியை எதிர்த்து களத்திலே நிற்கும் அதிமுக தலைமையிலான கூட்டணி, விஜய் தலைமையிலான கட்சி, சீமான் தலைமையிலான கட்சி, இவர்கள் அத்தனை பேருக்குமே திமுக எதிர்ப்பு என்கிற ஒன்றுதான் பிரதானமான முதன்மையான அரசியல், அல்லது திமுக கூட்டணி எதிர்ப்பு என்பதுதான் முதன்மையான அரசியல். அவர்கள் மூவரும் அவரவர் சக்திக்கு ஏற்ப இந்த எதிர்ப்பு வாக்குகளை பகிர்ந்து கொள்கிறார்கள், பிரித்துக் கொள்கிறார்கள். புதிதாக களம் காணுகிற தமிழக வெற்றிக் கழகம் திமுக அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளுக்கும் எதிரான வாக்குகளை பெருவாரியாக பிரித்துக் கொள்ள இருக்கிறார். ஆனால் தனித்த ஒரு சக்தியாக அவர்
திமுக அதிமுக அல்லது திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி ஆகிய இரண்டு கூட்டணிகளையும் பின்னுக்கு தள்ளி ஆட்சியை கைப்பற்றும் அளவுக்கான வலிமையை அவர் பெற்றிருக்கவில்லை. அதற்கான வாய்ப்பே இல்லை. ஆக எப்படி கணக்கு போட்டு பார்த்தாலும் திமுக வெற்றி பெறும், திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்கிற போது நாம் போட்டியிடக்கூடிய 8 தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். எனவே அந்த நம்பிக்கையோடு நாம் மே 4ஆம் தேதியை வரவேற்போம். முடிவு எதுவாக இருந்தாலும் நம்முடைய அரசியல் களம் நீர்த்து போகாது. நம்முடைய பயணம் வழக்கம் போல வேகம் பெறும், இன்னும் தீவிரமடையும். இயக்கத் தோழர்கள் அந்த புரிதலோடு மே 4ஆம் தேதியை வரவேற்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வார இதழில் நம்முடைய கட்சியை குறிவைத்து தொடர்ந்து அடுத்தடுத்து 2 கட்டுரைகளை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆக போட்டி நாளுக்கு நாள் ஒவ்வொரு தேர்தலிலும் அதிகரிக்கிறது. அப்படி அதிகரிக்கிற போது புதிய முகங்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும் என்பதை ஒரு நிலைப்பாடாக நாம் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் எழுகிறது. அந்த அடிப்படையில் தான் பொது தொகுதிகளில் வென்ற தம்பி ஷானவாஸ் அவர்களுக்கும் தம்பி SS பாலாஜி அவர்களுக்கும் இந்த முறை நான் வாய்ப்பு தர இயலாமல் போனது. ஆனால் அதற்கு வெவ்வேறு காரணங்களை பலரும் சமூக ஊடகங்களில் எடுத்துச் சொன்னார்கள், விவாதித்தார்கள். அது உண்மையல்ல. அந்த காரணங்கள் எதுவும் உண்மையல்ல. திமுக கூட்டணியில் உறுதியோடு இருப்போம் என்ற முடிவை திருமாவளவன் தான் எடுக்கிறான். திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நீடிப்பதற்குரிய காரணங்களை திருமாவளவன் தான் விளக்குகிறான். அதை பின்பற்றிதான் இயக்கத் தோழர்கள், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 பேருமே சட்டமன்றத்தில் பேசினார்கள். அது எனக்கு எப்படி முரண்பாடானதாக இருக்க முடியும்? அது முற்றிலும் தவறான ஒரு கருத்து. அவர்களுக்கு வழங்கப்படவில்லை என்ற ஒரே காரணத்தை வைத்து திமுகவுக்கு அவர்கள் நெருக்கமாக இருந்தார்கள், அதனால்தான் 3 பேருக்கும் பனையூர் பாபு உட்பட வழங்கவில்லை என்று சொன்னார்கள். இது முற்றிலும் தவறானது என்பதை ஏற்கனவே நான் விளக்கிவிட்டேன். புதிய முகங்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும் என்பது ஒவ்வொரு கட்சியிலும் இருக்கிற நடைமுறைதான். திராவிட முன்னேற்ற கழகத்திலே கூட 60 பேருக்கு புதிய முகங்களுக்கு 60 புதிய முகங்களுக்கு வாய்ப்பு தந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் 60 பேர் பழைய சிட்டிங் MLAs. அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. அதை பற்றி யாருமே பேசவில்லை. விடுதலை சிறுத்தைகளை பற்றி மட்டும் பேசுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் எடுத்த முயற்சிக்கு திருமாவளவன் இணங்காமல் திமுக கூட்டணியை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பதற்கு முதன்மை காரணியாக இருந்திருக்கிறான் என்பதை அவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை, சகித்துக் கொள்ள முடியவில்லை. நம் மீது அவருடைய காழ்ப்பை கொட்ட வேண்டும், கக்க வேண்டும் என்பது அடிப்படை காரணம். கம்யூனிஸ்ட் கட்சிகளில் கூட சென்ற முறை வென்றவர்கள் இந்த முறை வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறார்கள். யாரும் அதை பேசவில்லை. ஒவ்வொரு கட்சியிலும் இது நடைமுறையில் இருப்பதுதான். வெற்றி பெற்றவர்களுக்கே திரும்ப திரும்ப தருவது என்பது இயலாத ஒன்று. இந்த முறை அந்த 2 பேருக்கு 3 பேருக்கே மீண்டும் கொடுத்திருந்தால் புதிய 3 பேருக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கும். ஆக இந்த முறை இஸ்லாமியர் ஒருவருக்கு, கிறித்தவர் ஒருவருக்கு வழங்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் பன்ருட்டி ஒரு இஸ்லாமியருக்கும் திருப்போரூர் ஒரு கிறித்தவருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. இது என்னுடைய நிலைப்பாடு. அவர்களுக்கு வழங்கவில்லை என்பதற்கு இதுதான் காரணமே தவிர வேறொன்றுமில்லை.
நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.